மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் தொண்டர்களிடம் வீடியோ கால் மூலமாக பேசி நன்றி தெரிவித்தார். உடல்நலக்குறைவால் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் கோவையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு ஆதரவாக அவரது குடும்பத்தினர் மற்றும் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா, நடிகர் சரத்குமார் உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வீடியோ காலில் தொண்டர்களிடம் பேசிய வானதி ஸ்ரீனிவாசன் தற்போது உடல்நிலை தேறிவிட்டதாகவும் விரைவில் களத்திற்கு வருவேன் என்றும் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நசரத்பேட்டை, வரதராஜபுரம், அகரம் மேல், மேப்பூர் உள்ளிட்ட இடங்களில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பெண்களுக்கான நலத்திட்டங்களை எடுத்துரைத்தார். எல்லாம் மாசம் டப்பு நடிச்சுனா சொன்னல, ஒரு முறை தான் டப்பு நடிச்சுவ, ஆனா டப்பு உனக்கு மாசம் டப்பு டப்பு டப்புன்னு அக்கௌண்ட்ல ஊந்துக்கினே இருக்கும். 2000 ஊந்துக்கினே இருக்கும். சென்னை கோட்டூர்புரத்தில் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது அவரது வாகனத்தின் முன்னால் இருசக்கர வாகனத்தில் சென்று சாகசம் செய்த நபருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை நடந்த விஜய் பரப்புரையின் போது காந்தி மண்டபம் சாலை அருகே நபர் ஒருவர் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்தார். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் மனோஜ்குமார் என்ற நபருக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்துள்ளனர்.